ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபாண்ட்டோட வெயிட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டைப்போகிராஃபி இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் ஃபாண்ட் வெயிட்டில் நார்மல், போல்டு அண்ட் அதர் வேரியேஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நார்மல்னால் என்னன்னு முதல்ல பார்க்கலாம். ஹெட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக போல்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி போல்டாக எனக்கு வேண்டாம், நார்மல் ஃபாண்ட்டே போதும் அப்படின்னா நம்ம ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும். ஹெச்எனோட ஃபாண்ட் சைஸ் 4M மாற்றுறேன். ஹெட்டிங் பெருசாக வருது. எனக்கு ஹெட்டிங் இவ்வளோ பெருசு வேணும், ஆனால் ஃபாண்ட் போல்டாக வேணாம் அப்படின்னா ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டிக்கு வேல்யூவாக நார்மல்னு கொடுத்துக்கணும். ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ஹெட்டிங் அதே சைஸில் இருக்கும், ஆனால் போல்டாக இல்லாமல் நார்மலாக இருக்கும். எல்ஐ எல்லாமே எனக்கு போல்டாக வரணும்னா எல்ஐ ஸ்டைலில் ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டியை டைப் பண்ணி வேல்யூவை போல்டுன்னு கொடுத்தா எல்ஐஸ் எல்லாம் போல்டாக டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஏற்கனவே கவனிச்சிருப்பீங்க, கோட் ஆட்டோ கம்ப்ளீட்டில் நார்மல், போல்டு தவிர வேறு வேல்யூஸும் வருது. மறுபடி பாடி ஸ்டைலில் ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டியை ஆட் பண்ணினா கோட் ஆட்டோ கம்ப்ளீட் ஆப்ஷன்ஸில் 100ல் இருந்து 900 முடிக்கும். அப்புறம் போல்டு, போல்டர், லைட்டர்னு நிறைய ஆப்ஷன்ஸ் வர்றத பார்க்கலாம். இதையெல்லாம் எப்போ யூஸ் பண்ணணும்னு கேட்டால் டைப்போகிராஃபி இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்த மாதிரி கூகுள் ஃபாண்ட்ஸில் வேரியேஷன்ஸ் இருக்கும். நோட்டோ சான்ஸில் தின், லைட், ரெகுலர், மீடியம், போல்டு, பிளாக்னு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி மற்ற ஃபாண்ட்ஸுக்கும் வேறு வேறு ஆப்ஷன்ஸ் வருது. சிலதில் அதிகமாக இருக்குது, சிலதில் கம்மியாக இருக்குது. எப்போ இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கிற ஃபாண்ட்ஸை யூஸ் பண்ணுறோமோ அப்போ தான் ஆட்டோ கம்ப்ளீட்டில் வர்ற 100 to 900 ஆப்ஷன்ஸை கொடுக்க முடியும். உதாரணமாக நம்மளோட டிஃபால்ட் ஃபாண்ட்டான ஓப்பன் சான்ஸில் லைட், ரெகுலர் இதெல்லாம் இருக்குது, தின் ஆப்ஷன் இல்லை. அப்போது தின்னுக்கான நியூமரிக் வேல்யூ 100 ஃபாண்ட் வெயிட்டுக்கு கொடுத்தா எந்த சேஞ்சும் நடக்காது. $300 கொடுத்தாலும் அதே மாதிரி தான் வருது. ஏன்னா 100 வேல்யூ இல்லாததால் அது சப்போர்ட் இருக்கிற 300 யூஸ் பண்ணிக்கும். அதே சப்போர்ட் இருக்கிற 600 செமி போல்டு ஆப்ஷனை கொடுத்தா நமக்கு ப்ரௌசரில் சேஞ்சஸ் தெரியும். பொதுவாக நாம் நார்மல் அண்ட் போல்டு ரெண்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஒருவேளை டிசைனர் ஃபாண்ட்டில் இருக்கிற எல்லா வேரியேஷன்ஸையும் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருந்தா அதை ஸ்டைல் கைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பொறுத்து நாம் கோட் எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் ஃபைல்ஸை நம்ம சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கேள்விகளையும் சந்தேகங்களையும் ஃபாரமில் கேட்கலாம்.